சார், பெண்களுக்கு குடும்ப சொத்துல உரிமை இருக்குன்னு 2005ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1989ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு சட்ட திருத்தத்துல தமிழ்நாட்டுல இருக்க பெண்களுக்கு எது சார் செல்லும்? இதை ஒரு காரணமா வச்சு பெண்கள் சொத்துல பாகம் கேட்டா என்ன பண்றது? மேலும் பெண்கள் தங்களுடைய உரிமையான சொத்தை எப்படி பாகமா கேட்கலாம்? இப்படி பெண்களோட சொத்துரிமை சம்பந்தமா இருக்க எல்லா கேள்விக்கான பதிலா உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற குறிப்பிட்ட உயர்நீதிமன்ற வழக்குல மனுதாரர் ஹேமமாலினி, எதிர்மனுதாரர் பழனிமலை செந்தில், சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜர், அப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சேலம் பிரான்ச்சோட மேனேஜர். சுருக்கமா சொல்லணும்னா இந்த வழக்கோட மனுதாரர் மகள், எதிர்மனுதாரர் தந்தை மற்றும் சகோதரர். இந்த வழக்கோட வாதி மேட்டூர் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு பாகப்பிரிவினை வழக்கு போடுறாங்க. குறிப்பிட்ட வழக்கில் பார்க்கப்படும் அனைத்து சொத்துக்களும் எங்களது பூர்வீக சொத்து. எனக்கு 6/6/2008 திருமணம் நடந்தது. எனக்கு திருமணம் நடந்த பின்பும் நான் 2011 வரை என்னோட தந்தை மற்றும் சகோதரன் கூட தான் குறிப்பிட்ட சொத்துல வாழ்ந்து வந்தேன். 2011க்கு பிறகுதான் தனியா வசிக்க ஆரம்பிச்சோம். குறிப்பிட்ட சொத்தில் இன்று வரை நான் கூட்டு அனுபவத்தில் உள்ளேன் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு அனுபவத்தில் இருந்ததால் நான் எங்க அப்பா கிட்ட போய் நம்ம குடும்ப சொத்துல 3ல ஒரு பாகமான எனது பங்கை பிரித்து கொடுங்க அப்படின்னு என் அப்பா அப்புறம் சகோதரன் கிட்ட கேட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால உடனடியா 13/10/2011 என்னோட பாகத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு லீகல் நோட்டீஸ் அனுப்புனேன். நான் அனுப்பின லீகல் நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ 20/10/2011 எனக்கு அனுப்புனாங்க. அந்த லீகல் நோட்டீஸ்ல அவங்க சொன்னது என்னன்னா, குறிப்பிட்ட குடும்ப சொத்தை 2001லயே பாகம் பிரிச்சுட்டோம். இதனால குறிப்பிட்ட சொத்துல மகளான உனக்கு பாகம் கிடையாது அப்படின்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இப்படி குறிப்பிட்ட சொத்து என் அனுபவத்துல இருந்தும் அவங்க தவறான தகவல்களை லீகல் நோட்டீஸ்ல சொன்னதால தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்துல கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி குடும்ப சொத்துல எனக்கு உரிமை இருக்கு, அதனால 3ல் ஒரு பங்கான எனது சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழக்கோட பிரதிவாதிகள் நீதிமன்றத்துல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க. பிரதிவாதிகள் நீதிமன்றத்துல சொன்னது என்னன்னா, குறிப்பிட்ட சொத்து முதல் பிரதிவாதியான பழனிமலை அவர்களின் தந்தையின் அனுபவத்தில் இருந்தது. அவர் இறந்த பிறகு முதல் பிரதிவாதி மற்றும் அவரது சகோதரர்கள் குறிப்பிட்ட சொத்தை 1984ல பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினையா தங்களுக்குள்ள பிரித்து கொண்டார்கள். குறிப்பிட்ட சொத்து பாகப்பிரிவினை செய்யப்பட்டு முதல் பிரதிவாதிக்கு கிடைக்கப்பெற்ற நாள் முதல் அது அவரது தனிப்பட்ட சொத்தாக மாறியது. மேலும் வாதி ஹேமமாலினி அவர்களுக்கு நல்ல முறையில் சிறப்பாக திருமணம் செய்து கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் பிறகு 2011ல வாதி ஹேமமாலினி லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஆனா 2001லயே நானும் என் மகனும் குறிப்பிட்ட சொத்தில் பாகப்பிரிவினை செய்து கொண்டோம். அதுக்கு பிறகு 2008ல தான் என்னோட மகளான வாதி ஹேமமாலினிக்கு திருமணம் செய்து வைத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் பிறகு 2001ல 3வது பிரதிவாதியான சிட்டி யூனியன் பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றோம். மேலும் 4வது பிரதிவாதியான இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடன் குறிப்பிட்ட இடத்தில் பெட்ரோல் பங்க் வைக்க ஒப்பந்தம் போட்டோம். இதற்கான வேலை தற்போது நடந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. இதனால குறிப்பிட்ட சொத்து எங்களுக்கு உரியது, இதில் வாதி ஹேமமாலினிக்கு பங்கு கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்துல சொன்னாங்க. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட மேட்டூர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வாதியான ஹேமமாலினிக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி செஞ்சாங்க. வாதி ஹேமமாலினி கீழமை நீதிமன்றத்துல போட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால உடனடியா உயர்நீதிமன்றத்துல முதல் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அப்படி உயர்நீதிமன்றத்துல நடந்த வழக்கோட தீர்ப்பை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த தீர்ப்பு நகலை தெரிஞ்சுக்கிட்டாலே எந்தெந்த காரணங்களுக்காக பெண்களுக்கு சொத்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு நீங்களே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். உயர்நீதிமன்றத்துல ஹேமமாலினி சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் சொன்னது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல 1989ல இந்து வாரிசுரிமை சட்டத்துல ஒரு முக்கியமான சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. 1989ல தமிழ்நாடு அரசு செக்ஷன் 29A கொண்டு வந்த சட்டம் என்னன்னா, மகள் ஒரு குடும்பத்தின் கோப்பாசினராக கருதப்பட வேண்டும். அதாவது மகனுக்கு இருக்கிற உரிமை போலவே மகளுக்கும் உரிமை உள்ளது. இதனால் குடும்ப சொத்தில் பங்கு, பரம்பரை உரிமை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தானாகவே உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் கூட்டு குடும்ப சொத்தில் ஒரு பெண்ணுக்கு சொத்து பிரித்து கொடுக்கப்பட்டால் அது அந்த பெண்ணின் தனி சொத்தாக கருதப்படும். கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் இறந்த பின் அவரது காலத்துக்கு பிறகு அவருடைய அடுத்த தலைமுறைக்கும் அந்த சொத்து செல்லும் அப்படின்னு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த சட்ட திருத்தத்துல கொடுக்கப்பட்ட முக்கியமான நிபந்தனைகள் என்னன்னா, அந்த குடும்ப சொத்தானது 25 மார்ச் 1989க்கு முன்பாக பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு அதில் உரிமை இல்லை. மேலும் 25 மார்ச் 1989க்கு முன்பு பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றிருந்தால் சொத்தில் உரிமை இல்லை. இதன் மூலமா 1989ல இந்து வாரிசுரிமை சட்டத்துல கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி மனுதாரர் ஹேமமாலினிக்கு திருமணம் நடந்தது 2008ல தான். மேலும் குறிப்பிட்ட சொத்து 1989க்கு முன்பு பாகப்பிரிவினை செய்யப்படவில்லை. இதனால் 1989ல் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி மனுதாரருக்கு சொத்தில் உரிமை உள்ளது. இதனால் குறிப்பிட்ட சொத்தில்
சொத்தில் மனுதாரர் ஹேமமாலினிக்கு 1/3 கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்துல வாதாடினாங்க. எதிர்மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னது என்னன்னா, மத்திய அரசு 2005 இந்திய வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 6 சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த சட்ட திருத்தத்தில் சொன்னது என்னன்னா, இந்து கூட்டு குடும்ப சொத்தில் ஒரு ஆண் போலவே பெண்ணுக்கும் பிறந்த நாளில் இருந்து சம பங்கு மற்றும் சம கடமை உண்டு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த சட்ட திருத்தத்தில் கொடுக்கப்பட்ட முக்கிய நிபந்தனை என்னன்னா, 20/12/2004 முன்னாடி குறிப்பிட்ட சொத்து பாக பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்திற்கு இது பொருந்தாது. இந்த சட்ட திருத்தத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து குறிப்பிட்ட சொத்தானது 2001 பாகப்பிரிவினை செய்யப்பட்டது. மேலும் மனுதாரருக்கு 2008 திருமணம் நடைபெற்றது. ஆனால் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 6 படி 20/11/2004 முன்பே குறிப்பிட்ட சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு விட்டது. இதனால் அந்த சொத்தில் மனுதாரருக்கு எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்துல தன்னோட தரப்பு வாதத்தை சொன்னாங்க. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் முன்னாடி எழுந்த முக்கியமான கேள்வி இதுதாங்க. மனுதாரர் ஹேமமாலினி தரப்பு வாதங்களின்படி 1989 கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி அவருக்கு 1/3 சொத்து உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரதிவாதிகளின் தரப்பில் 2005 மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி குறிப்பிட்ட சொத்திற்கும் மனுதாரருக்கும் எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் எழுந்த முக்கியமான கேள்வி என்னன்னா, 1989 கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லுமா இல்ல 2005 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லுமா அப்படின்ற கேள்விதாங்க. இந்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு நீதிபதி இந்த 2 சட்ட திருத்தங்களை பற்றி கூறியது இதுதாங்க. ஒரே சட்டத்தில் மாநில அரசும் மத்திய அரசும் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்தால் அவை ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தாலும் முரணாக இல்லாவிட்டாலும் அல்லது குறிப்பிட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 254 படி ஒரு மாநில அரசு கொண்டு வந்த சட்டத்தை விட மத்திய அரசு கொண்டு வந்த சட்டமே மேலோங்கும். அதாவது 2005 மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு நீதிபதி சொன்னாங்க. இதன் மூலம் 2005 மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை வைத்து பார்க்கும்போது 20/11/2004 முன்பு பாக பிரிவினை செய்யப்பட்டுள்ளது. இதனால் மனுதாரரான ஹேமமாலினிக்கு குறிப்பிட்ட சொத்தில் எந்தவித பாகமும் கிடையாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்தாங்க. மேலும் மனுதாரரோட முதல் மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழக்குல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2005 மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் பிறகு சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருந்தால் அந்த சொத்தில் பெண்களுக்கு உரிமை உள்ளது. மேலும் குறிப்பிட்ட சட்டத்தில் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டுமே சட்ட திருத்தங்களை செய்யும் பட்சத்தில் மத்திய அரசு கொண்டு வரும் சட்ட திருத்தமே மேலோங்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 2005 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்துக்கு முன்பே பாக பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் பெண்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஆர்டர் காப்பி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஹைப்ன்ற ஆப்ஷன் காட்டினா அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷன்ல வரும்.